வாரன் பஃபெட் இந்த பேரை கேட்டாலே முதலீட்டு உலகத்துல எல்லாருக்கும் ஒரு மரியாதை வரும். ஆனா அவர் எப்படி பங்குகளை தேர்ந்தெடுக்கிறாரு, அவரோட ரகசியங்கள் என்ன? வாங்க அதை உடைச்சு நாமளும் எப்படி பயன்படுத்தலாம்னு சிம்பிளா பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கலாம். நீங்க கரெக்டா இருக்கிறதுக்கு காரணம் உங்க டேட்டாவும் உங்க பகுத்தறிவும் தான் பெஞ்சமின் கிரஹாம் சொல்லியிருக்காரு. அதாவது மத்தவங்க சொல்றாங்கன்னு முதலீடு பண்ணா ஜெயிக்க முடியாது. நீங்க சொந்தமா அனலைஸ் பண்ணி டேட்டா கரெக்டா இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். பஃபட்டோட மொத்த பிலாசபிக்கும் இதுதான் பேஸ்மெண்ட். அப்போ முதலீட்டோட உண்மையான ரகசியம் என்ன? மார்க்கெட் நாளைக்கு ஏறுமா இறங்குமான்னு கணிக்கிறதுலே இல்ல. உண்மையா சொல்லப்போனா அதை கண்டுக்காம இருக்க கத்துக்கிறதுல தான் இருக்கு. நம்ம மார்க்கெட்டோட சத்தத்தை கவனிக்க போறதில்ல, ஒரு கம்பெனியோட உண்மையான மதிப்பு என்னங்கிறத தான் பார்க்க போறோம். சரி, முதல் செக்ஷன் இதான் எல்லாத்துக்கும் அடிப்படை, ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கை. உங்களை ஒரு ஸ்டாக் ட்ரேடரா நினைச்சுக்காதீங்க. அதுக்கு பதிலா ஒரு பிசினஸோட ஓனரா யோசிங்க. இது ஒரு சின்ன மைண்ட் செட் ஷிஃப்ட் மாதிரி தெரியலாம், ஆனா அது உங்க மொத்த பார்வையும் மாத்திரும் பாருங்க. இங்கதான் முக்கியமான வித்தியாசம் வருது. ஒரு ஸ்டாக் ஸ்பெக்குலேட்டர், அதாவது ஊக வணிகர் என்ன பண்ணுவார்? ஷேர் விலை ஏறுதா இறங்குதான்னு மட்டும்தான் பாப்பார். ஆனா ஒரு பிசினஸ் ஓனர் என்ன பண்ணுவார்? அந்த கம்பெனி உண்மையிலேயே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, அதோட லாங் டேர்ம் வேல்யூ என்னன்னு அனலைஸ் பண்ணுவார். உன்னை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க வாங்குறது வெறும் ஒரு ஷேர் சர்டிபிகேட் இல்ல, ஒரு உண்மையான பிசினஸ்ல ஒரு பங்கு. பஃபெட்டோட இந்த ஒரு கோட் அந்த ஓனர் மைண்ட் செட்டை சூப்பரா விளக்குது. நாங்க ஒரு ஸ்டாக்கை வாங்கினா மார்க்கெட்டை 2 வருஷத்துக்கு மூட போறோம்னு சொன்னா கூட எங்களுக்கு கவலை இல்ல, சந்தோஷமா இருப்போம்னு சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க வாங்கின கம்பெனி மேல உங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கணும், அதோட உண்மையான மதிப்புல கவனம் வைக்கணும், டெய்லி பிரைஸ்ல இல்ல. சரி, தத்துவம் எல்லாம் நல்லா இருக்கு. இதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர்றது? அதுக்கு தான் பஃபட்டோட கொள்கைகளை வச்சு ஒரு சிம்பிளான 4 பாயிண்ட் செக்லிஸ்ட் இருக்கு. வாங்க அதை பார்க்கலாம். எந்த கம்பெனியா இருந்தாலும் இந்த 4 விஷயங்களை வச்சுதான் நாம மதிப்பிடணும். 1, அந்த பிசினஸ் எப்படிப்பட்டது. 2, அதோட மேனேஜ்மெண்ட். 3, அதோட ஃபைனான்ஷியல்ஸ், அதாவது நிதிநிலை. 4, அதோட விலை. இந்த 4லயும் உங்களுக்கு திருப்தி இருந்தா நீங்க சரியான பாதையில போறீங்கன்னு அர்த்தம். வாங்க ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். மொத பில்லர் பிசினஸ். உங்களுக்கு புரியவே புரியாத ரொம்ப காம்ப்ளெக்ஸான தொழில போய் பணத்தை போடாதீங்க. சிம்பிளா ஈஸியா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஸ்டேபிளான ஹிஸ்டரி இருக்கிற கம்பெனிகளை தேடுங்க. ரொம்ப முக்கியமா அதுக்கு ஒரு மோட், அதாவது பாதுகாப்பு அகழி. இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் கோகோ கோலாவோட பிராண்ட் நேம். அதை மற்றவங்களெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் உடைக்கவே முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு போட்டி நன்மை இருக்கணும். 2வது பாயிண்ட், மேனேஜ்மெண்ட். மற்ற கம்பெனிங்க என்ன பண்ணுதோ அதே கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணாம பகுத்தறிவோட நேர்மையா முடிவெடுக்கிற மேனேஜ்மெண்ட் இருக்கான்னு பாருங்க. ஒரு நல்ல மேனேஜர் லாபத்தை பத்தி பேசுற மாதிரியே செஞ்ச தப்புகளையும் ஓப்பனா ஒத்துப்பார். அதுதான் நம்பகத்தன்மைக்கு அடையாளம். 3வது விஷயம் ஃபைனான்ஷியல்ஸ், அதாவது நிதிநிலை. நிறைய பேர் குவார்டர்லி ப்ராஃபிட் மாதிரி ஷார்ட் டேர்ம் நம்பர்ஸை பார்த்து ஏமாந்துடுறாங்க. அதை பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மாதிரி ஆழமான மெட்ரிக்ஸை கவனிங்க. ஒரு கம்பெனி தன்னோட முதலீட்டுல இருந்து எவ்வளோ திறமையா லாபம் சம்பாதிக்குதுன்னு இது காட்டும். சொல்ல போனா இதுதான் ஒரு கம்பெனியோட உண்மையான ஹெல்த்தை காட்டுற கண்ணாடி. சரி, இப்ப கடைசி மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வரோம். ஒரு கம்பெனி எல்லா விதத்திலையும் சூப்பரா இருக்கலாம், ஆனா அது சரியான விலையில கிடைக்குதா? இதுதான் மேட்டர். உலகத்திலே பெஸ்ட் கம்பெனியா இருந்தா கூட அதை ஓவர் விலை கொடுத்து வாங்குனீங்கன்னா அது ஒரு மோசமான முதலீடு தான். ஓகே, அனாலிசிஸ் மட்டும் பத்தாது. அதை கரெக்டா பயன்படுத்துறதுக்கு தேவையான மைண்ட் செட், அதாவது மனநிலை ரொம்ப முக்கியம். இப்ப நாம அதை பத்தி தான் பார்க்க போறோம். மார்க்கெட்டோட உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்? மார்க்கெட் உங்க கைடா இல்ல உங்க வேலைக்காரனா? இதை விளக்குறதுக்கு பஃபெட் ஒரு சூப்பரான கதை சொல்வாரு. அதுதான் மிஸ்டர் மார்க்கெட் கதை. வாங்க அதை கேட்கலாம். இப்ப கற்பனை பண்ணி பாருங்க, உங்களுக்கு மிஸ்டர் மார்க்கெட்னு ஒரு பிசினஸ் பார்ட்னர் இருக்காரு. ஆனா அவர் ஒரு மாதிரி விசித்திரமான ஆளு. டெய்லி உங்க வீட்டு வாசல்ல வந்து நிப்பார். உங்க கம்பெனி ஷேரை வாங்கவோ விற்கவோ ஒரு விலை சொல்லுவார். சில நாள்ல பாத்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமா ஒரே உற்சாகமா இருப்பார். உங்க கம்பெனியோட உண்மையான மதிப்பை விட ரொம்ப அதிகமான விலை கொடுத்து உங்க ஷேரை வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாரு. இதுதான் மார்க்கெட்டோட பேராசை. ஆனா சில நாள்ல அப்படியே உல்டா ரொம்ப சோகமா மனச்சோர்வோட இருப்பார். உலகமே அழிய போற மாதிரி பேசி அவர்கிட்ட இருக்கிற ஷேர்ஸை ரொம்ப ரொம்ப கம்மி விலைக்கு விற்கிறேன்னு சொல்லுவார். இதுதான் மார்க்கெட்டோட பயம். இதுதான் நமக்கான வாய்ப்பு. இங்க தான் நாம ஸ்மார்ட்டா இருக்கணும். மிஸ்டர் மார்க்கெட்டோட இந்த எமோஷனல் மூட் ஸ்விங்ஸை நாம பயன்படுத்திக்கணும். அவர்கிட்ட இருந்து அட்வைஸ் கேட்கக்கூடாது. அவர் சொல்றத கேட்டு நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா அவ்வளவுதான், அது பெரிய ஆபத்துல முடியும். சோ இந்த மிஸ்டர் மார்க்கெட் கதை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? சிம்பிள். மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கத்தை ஒரு வாய்ப்பா பாருங்க, பயத்துக்கான காரணமா பார்க்காதீங்க.
மத்தவங்க பேராசையா இருக்கும்போது நீங்க பயப்படுங்க. எல்லாரும் பயத்துல விக்கும்போது நீங்க வாங்குறதுக்கான வாய்ப்பை தேடுங்க. ஓகே, இப்ப கடைசி செக்ஷனுக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து ஒரு ஷேரை வாங்கலாமா வேண்டாமான்னு ஃபைனல் டெசிஷன் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். பெஞ்சமின் கிரஹாம் சொன்ன ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. அதாவது பாதுகாப்பு விளிம்பு. ஒருவேளை உங்க கணக்கு தப்பா போனா கூட உங்களை காப்பாத்துறதுக்கு இது உதவும். சிம்பிளா சொல்லணும்னா இது உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான இன்சூரன்ஸ் மாதிரி. பஃபெட் பொதுவா ஒரு 25% மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை எதிர்பார்ப்பார். இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு கம்பெனியோட உண்மையான மதிப்பு 100 ரூபான்னு அவர் கணக்கு போட்டா அதை 75 ரூபாய்க்கு மேல கொடுத்து வாங்க மாட்டார். அந்த 25 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் அவரோட பாதுகாப்பு. இந்த ஒரு உவமை எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லிடும். நாங்க 7 அடி 8 அடி உயரமுள்ள தடையை தாண்டி ஒலிம்பிக் ரெக்கார்ட் பண்ண பார்க்கல, சிம்பிளா 1 அடி உயரமுள்ள தடையை தான் தாண்டறதுக்கு தேடுறோம்னு பஃபெட் சொல்றாரு. இதுல இருந்து என்ன புரியுது? இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது கஷ்டமான விஷயமா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல, அது சிம்பிளா இருக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். இவ்வளவு டெக்னிக்ஸ் அனாலிசிஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஆனா கடைசியில எல்லாமே இந்த ஒரு கேள்வியில தான் வந்து நிக்குது. சுத்தி இவ்ளோ சத்தம் இருக்கிற இந்த உலகத்துல ஒரு நல்ல பிசினஸ கரெக்டான விலையில வாங்கிட்டு பொறுமையா காத்திருக்கிறதுக்கான ஒழுக்கம் அது உங்களால முடியுமா? அது இருந்தா அதுதான் உண்மையான வெற்றி.